Hello everyone, welcome to Veekshan Academy YouTube classes. So today வந்து நம்ம computer awarenessல generation of computers பார்க்க போறோம். Okay. So generation of computersல மொத்தம் எத்தனை generation இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 5 generation இருக்கு. Okay. So என்னென்ன generation இருக்கு அதுல வந்து அந்த generationல எந்த equipment வந்து யூஸ் பண்ணாங்க அது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரையும் பிளஸ் வந்து என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்ப இருந்துச்சு. ஓகே, சோ அத எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து அதுல என்ன இன்புட் அண்ட் அவுட்புட் உங்களுக்கு கொடுத்தாங்க, சோ அது என்ன லாங்குவேஜ் வந்து அப்போ யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லா டீடைல்ஸும் இதுல நம்ம பார்த்துடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940 ல இருந்து 1956 வரை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1940 ல இருந்து 1956. சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உள்ள கம்ப்யூட்டர் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ENIAC, EDVAC, UNIVAC. ஓகே, சோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்டர் கேட்பாங்க. ஓகே, சோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த இயர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. which one of the following is incorrect. ஓகே, சோ அந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चंस ரைஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட இயர் கொடுத்துட்டு செகண்ட் இதுல எல்லாமே கொடுத்துட்டு இப்போ தேர்ட் ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு இப்போ 1917 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இயர் வந்து ராங். ஓகே, சோ அதை வந்து நீங்க கரெக்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த இயர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஓகே, 1940 ல இருந்து 1956 வரை. ஓகே, சோ வேக்யூம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் கார்டு இல்ல பேப்பர் டேப். ஓகே, அப்ப இருந்தது என்ன லாங்குவேஜ், இது ரொம்ப முக்கியம். என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்த லாங்குவேஜ் நேம் வந்து மிஷின் லாங்குவேஜ். ஓகே, சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956. சோ 1956 ல இருந்து 1963 வரை வந்து செகண்ட் ஜெனரேஷன். சோ வேக்யூம் டியூப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு எது வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்துருச்சு. சோ செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர். சோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் ஜெனரேஷன்ல. என்னென்ன எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா IBM 700, IBM 1401, so CDC 1604. so இதெல்லாம் வந்து உங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷன்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ செகண்ட் ஜெனரேஷன்ல என்ன இன்புட் இருந்துச்சு அப்படின்னு என்ன இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் கார்டு, மேக்னெட்டிக் டேப். இங்க பேப்பர் டேப் பார்த்தோமா, இங்க வந்து மேக்னெட்டிக் டேப். ஓகே, சோ அதே மாதிரி இதுல என்ன லாங்குவேஜ் வந்து செகண்ட் ஜெனரேஷன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஜெனரேஷன்ல என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெம்பிளி லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மிஷின் லாங்குவேஜ். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன். சோ தேர்ட் ஜெனரேஷன் வந்து எந்த இயர்லனா இங்க 63 ல முடியுதா, இங்க 64 ல ஆரம்பிக்குது. 1964 ல இருந்து 1971 வரை வந்து உங்களுக்கு தேர்ட் ஜெனரேஷன் தான். ஓகே, சோ தேர்ட் ஜெனரேஷன்ல எந்த சிப் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சிப். ஓகே, ஐசி சொல்லுவோம், இன்டகிரேட்டட் சிப். இதுக்கு வந்து இதுல வந்து எந்த கம்ப்யூட்டர் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா IBM 360 சீரிஸ். ஓகே, சோ IBM 360 சீரிஸ். சோ அப்பதான் முதல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு, கீபோர்டு, மானிட்டர் இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சு, தேர்ட் ஜெனரேஷன்ல தான் வந்துச்சு. ஓகே, தேர்ட் ஜெனரேஷன்ல தான் கீபோர்டு, மானிட்டர் இதுதான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மிஷின் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் வந்து அசெம்பிளி லாங்குவேஜ், தேர்ட் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். சோ ஹை லெவல் லாங்குவேஜ்ல அப்பதான் C இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. C பேசிக் இதெல்லாம் வந்து நம்ம கோடிங் பண்றோம்ல, சோ அதெல்லாம் வந்து அப்பதான் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் வந்து இயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971. இப்போ வரைக்குமே வந்து ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன் இப்போ வரைக்குமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 1971 ல இருந்து பிரசன்ட்ல இருக்கிற வரைக்கும் ஃபோர்த் ஜெனரேஷன் தான். இது வந்து ஐசி ரீப்ளேஸ் பண்ணி இன்டகிரேட்டட் சிப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்து கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், ஐசி, மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரி கொண்டு வர உங்களோட அந்த கம்ப்யூட்டரோட சைஸ் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக எப்படி சொல்றது, அந்த வெயிட் கம்மியாக ஆக உங்களுக்கு அந்த சைஸுமே டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்போ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Intel 4004, Apple M1. ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஃபோர்த் ஜெனரேஷனுக்கான எக்ஸாம்பிள். இதுல வந்து என்ன இன்புட், இதுல வந்து உள்ள ஃபியூச்சர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த GUI இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. GUI அப்படின்னா வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, மவுஸ், போர்ட்டபிளான PC.
அதாவது முன்னாடி தேர்ட் ஜெனரேஷன்ல உள்ள கம்ப்யூட்டர்லாம் வந்து ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும், அதே நேரத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா உங்களுக்கு இதாகும். ஓகே, ஸோ பட் ஆனா வந்து இந்த ஃபோர்த் ஜெனரேஷன்ல உள்ளது எல்லாமே வந்து போர்ட்டபிளா லேப்டாப் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப், ஸோ இது அதெல்லாம் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா அதோட அடுத்தது தான் இது C++, ஜாவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஜெனரேஷன், ஸோ ப்ரெசென்ட், இதுக்கப்புறமும் வரக்கூடிய ப்ரெசென்ட் அண்ட் பியாண்ட். ஓகே, ஃபிஃப்த் ஜெனரேஷன். இதுல வந்து ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல தான் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மிஷின் லேர்னிங் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிரி, அலெக்சா, சாட் ஜிபிடி. ஓகே, ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன், ரோபோட்டிக்ஸ். ஓகே, ஸோ லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மிஷின் லாங்குவேஜ், செகண்ட் அசெம்பிளி லாங்குவேஜ், தேர்ட் ஒன் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் சி பேசிக், ஃபோர்த் வந்து C++, ஜாவா, நெக்ஸ்ட் வந்து பைத்தான், ப்ரோலாகர் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.